மேம், இன்னைக்கு நம்ம செவ்வாய் தோஷம் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் மேம். முதல்ல இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னா ஜாதகத்தில் எதன் அடிப்படையில் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் மேம்? இப்போ லக்னம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த லக்னம் இருக்கிற கட்டத்திலிருந்து 2வது கட்டம், 4வது கட்டம், இல்லைன்னா 7, இல்லைன்னா 8, இல்லைன்னா 12, இங்கே எங்கேயாவது செவ்வாய் இருந்தால் அதை செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஜாதகத்தோட திருமணம் செய்யும் பொழுது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 20 வருட காலங்களுக்குள்ள தான் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பரவலாக பேசுகிறோம், ரொம்ப பரவலாக பயந்துக்கிறாங்க அப்படின்னு. பட் ஆனால் முன்னாடி வந்து அந்த மாதிரி இல்லையே. ஏன்னா இப்போ காதல் திருமணம் செய்யக்கூடியவங்க ஜாதகமே பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி திருமணம் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது ஒருத்தங்களுக்கு செவ்வாய் இருக்குது, ஒருத்தங்களுக்கு செவ்வாய் இல்லைன்னு. காதல் திருமணம் அப்படிங்கிறதே பரிகாரம். ஜோதிடர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுடைய ஜாதகத்தில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்க காதல் திருமணம் நீங்கள் விருப்ப திருமணமாக பண்ணுங்கிறதும் ஒரு ஜோதிடர் ரெஃபர் பண்ணுறது தான். ஆனால் இந்த காலத்தில் ஒன்று சொன்னோம், அது காதலான்னு பார்க்கணும். இப்போ செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இல்லாதவங்க அந்த லவ் மேரேஜ் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்குள் இருப்பது காதலாக இருந்தால், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ அந்த பரிகார செவ்வாய் அப்படிங்கிறதுனா என்ன? அதே மாதிரி இதுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு தனித்துவமாக ஏதாவது இருக்காங்க? சார், பரிகார செவ்வாய் அப்படிங்கிறது என்ன விஷயம்னா, இந்த 12 ராசிகளில் இந்த செவ்வாய் பலப்படுகின்ற பலவீனப்படுகின்ற அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ராசிகளில் செவ்வாய் இருந்தால், அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அதை பரிகார செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பக்தி பிளஸ் நேர்காணல் இருக்கும். வணக்கம். இன்று நம்மோட இணைந்தவர் கோட்டுமொழி சத்யா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இன்னைக்கு நம்ம செவ்வாய் தோஷம் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் மேம். முதல்ல இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னா ஜாதகத்தில் எதன் அடிப்படையில் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் மேம்? அதே மாதிரி செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருங்க. ஓகே சார், முதல்ல என்னென்னா, ஒரு தோஷம் யோகம் இது ரெண்டுக்கும் வந்து நமக்கு முதல்ல இது மீனிங் தெரிஞ்சிருச்சு. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ முதல்ல ஒரு தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னாங்க சார், ஒரு 2 கிரகங்கள் இணையும் போது இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்போது அதனால் ஏற்படுகின்ற கெடு பலன்கள் அப்படின்னு இருந்தால் அது தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஏதாவது 2 கிரகங்கள் இணையும் போதோ இல்லை சில இடங்களில் இருக்கும் போதோ அது வந்து நமக்கு நல்ல விஷயங்களை பண்ணுனா அது யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தோஷத்துக்கும் யோகத்துக்கும் இருக்கிற விளக்கம். ரைட். இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலாக இப்போ ஜோதிடத்தை விரும்புகிறவங்க விரும்பாதவங்க, ஜோஷியத்தை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே இப்போ இது நல்லாவே தெரியும். அப்போ செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிற ஒன்று. அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க அதே மாதிரி இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணணும். ஒன்று, அந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இல்லாமல் இருக்கிறவங்கள ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணினா அவங்க வந்து இருக்க மாட்டாங்க, இறந்துருவாங்க அப்படின்னும், சிலர் வந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மோஸ்ட் ஆஃப் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ பொதுவாகவே வந்து ஒரு பேரண்ட்ஸுக்கு எங்கே ஒரு பயம் வரும் அப்படின்னா, இந்த மாதிரி தன்னோட குழந்தைங்க ஜாதகத்தில் வரும்போது இவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாருமே தயாராக இருக்கிறது இல்லை. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து செவ்வாய் தோஷம் இருக்கா, சரி ஓகே இருக்கிற வரணையாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம், இப்படியே பார்ப்பாங்க பார்த்துட்டே போவாங்க. திருமணம் வந்து அவங்களுக்கு தாமதமாகிக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு காரணம்னா, இந்த ஜாதகங்களில் இருக்கிறது செவ்வாய் தோஷம் இருக்குது, பரிகார செவ்வாயாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். ஒரு சில ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த செவ்வாய் வந்து தோஷமாக தாங்க இருக்குது அப்படிம்பாங்க. அதே ஜாதகத்தை இன்னும் சிலர் பார்க்கும்போது இல்லை இது பரிகார செவ்வாயாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் என்னன்னா, நமக்கு முதல்ல என்ன இருக்குன்னே இங்கே தெரியாமல் போய்டும். ஓகே, இந்த ஒரு குழப்பத்துக்கும் நமக்கு விடை வேணும். ரைட். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஜாதக கட்டம் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் இந்த 12 கட்டங்களில் ஏதோ ஒரு இடத்துல லா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது பேர் வந்து லக்னம் அப்படின்னு அர்த்தம். லக்னம்னா யாருன்னா அந்த ஜாதகர். அந்த லக்னத்தை வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு வச்சு தான் அந்த 12 கட்டத்தை கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த ஜென்மாவில் அவர் அனுபவிக்கக்கூடிய சாதக பாதக விஷயங்கள் எல்லாத்தையும் விதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதை சொல்றது இந்த லக்னத்தை வச்சு இருக்கிறது தான். இதில் அடுத்ததாக இருக்கிறது சந்திரன். சந்திரன் எந்த ஒரு கட்டத்தில் இருக்குதோ அதை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பொதுவாக இந்த லக்னத்துக்கோ
அல்லது சந்திரன் எங்கே இருக்கோ அதிலிருந்து கவுண்ட் பண்ணணும். இப்போ லக்னம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த லக்னம் இருக்கிற கட்டத்திலிருந்து 2வது கட்டம், 4வது கட்டம், இல்லைன்னா 7, இல்லைன்னா 8, இல்லைன்னா 12. இங்கே எங்கேயாவது செவ்வாய் இருந்தால் அதை செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சந்திரன் எங்கே இருக்கோ அந்த சந்திரன் இருக்கிற கட்டத்துக்கு 2வது கட்டம், இல்லைன்னா 4, இல்லைன்னா 7, இல்லைன்னா 8, இல்லைன்னா 12 இங்கே எங்கேயாவது இருந்ததுன்னா அதையும் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரே ஒரு ரூல் என்னென்னா, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணணும். இப்போ செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஜாதகத்தோட திருமணம் செய்யும் பொழுது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும்? அதே மாதிரி இப்போ செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தோட இணைச்சாதான் பிரச்சனைகள் வராமல் இருக்குமாங்க மேம்? சரி, இதில் வந்து எனக்கு ஆரம்பத்தில் இந்த விஷயங்கள் படிக்கும்போது இந்த ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 20 வருட காலங்களுக்குள்ளே தான் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பரவலாக பேசுகிறோம், ரொம்ப பரவலாக பயந்துக்கிறாங்க அப்படின்னு. பட் ஆனால் முன்னாடி வந்து அந்த மாதிரி இல்லையே. ஏன்னா மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க, அத்தை பையனை கல்யாணம் பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே இவங்க தானே சொல்லிடுறாங்க. அப்படிங்கிறப்ப ஜாதகங்கள் பார்க்காம கல்யாணம் பண்ணவங்களும் நிறையா இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைங்களுடைய ஜாதகம் அப்படியெல்லாம் வரும்போதோ இல்லை ஏதாவது தொழில் நிமித்தமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தங்க ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது, ஒருத்தங்க ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2 குழந்தை 3 குழந்தை இருக்குது, அவங்களாம் பெருசாக இருக்காங்க, 2 பேர் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னா அப்போ செவ்வாய் தோஷத்தில் நம்ம எதை நம்புறது? அவங்கக்கிட்ட என்னங்க உங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு இல்லைன்னு இதெல்லாம் யாருமா பார்த்தா என்னவோ இவ தான் பொண்ணு நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டேங்கிறாங்க. ஆனால் அதே இப்போ இல்லாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இது ஒரு பயங்கரமான குழப்பமாக இருந்தது சார். ஸோ அப்போ இதை பற்றி மறுபடியும் ஆய்வு பண்ணும்போது முதல்ல அந்த இடங்கள்ல இருந்தால் என்ன பண்ணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே என்னை பொறுத்தவரைக்கும் அதுவே தோஷத்துக்கு பரிகாரம். அதுக்கு மேலே நமக்கு ஒரு பரிகாரம் தேவையில்லைங்க சார். அப்போ இருக்கிறவங்களையும் நீங்கள் கல்யாணம் பண்ணலாம், இல்லாதவங்களையும் கல்யாணம் பண்ணலாம். ரைட், ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2ல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 அப்படிங்கிறது நாம் பேசுகிற விதம். அப்புறம் 2ங்கிறது தான் நம்முடைய குடும்பத்தை சொல்கிற ஒன்று. இப்போ செவ்வாய் அப்படின்னா அது என்ன கேரக்டர் அப்படின்னா சார், கோபம், பிடிவாதம், அவசரம், வேகம், அதீதமான தைரியம் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருக்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் ஒர்க், பயங்கரமான ஹார்ட் ஒர்க் வந்து செவ்வாயோடது. ஸோ இதெல்லாம் செவ்வாயோடைய கேரக்டர். கோபம் வந்தாலும் டக் 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 டக்னு கோபம் வரும். சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோபத்தில் வந்து வார்த்தைகள் வந்து ரொம்ப ஹார்ஷாக வார்த்தை பேசிடுவாங்க, நமக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடும் இல்லையா? அந்த வார்த்தைகளை பேசுகிறதும் செவ்வாயினுடைய கேரக்டர் தான். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ 2ல் இருந்தால் எப்படி இருக்கும்? சாதாரணமாக சார் சாப்பிட்டீங்களாங்க சார் அப்படின்னா மேம் சாப்பிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே சார் சாப்பிட்டீங்களா அப்படின்னா உங்கள் சாப்பாடு எனக்கு வேண்டாமான்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் 2ல் செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேசுகிற குரலினுடைய அந்த அழுத்தம் ஒன்று. 2வது சாதாரணமாக பேசுகிறதே கொஞ்சம் மிரட்டலாக பேசுகிற மாதிரி இருக்கும். 3வது கோபம் வந்தால் இவங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த வேர்ட் போட்டால் அவங்களுக்கு காயப்படுங்கிறது இவங்களுக்கு ஆக்சுவலாக ஃப்ளோலேயே கூட வந்துடும். அவங்க தெரிஞ்சு பேசுறது கூட சில பேர்த்துக்கு இருக்காதுங்க. ஃப்ளோலேயே அந்த கடினமான வார்த்தை அங்கே பிரயோகம் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி பேசுனா லைஃப் பார்ட்னருக்கு ஹர்ட் ஆகுமா? ஆகாதுங்க. ஹர்ட் ஆகும். இதை கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களும் திரும்பி பதில் சொல்ல ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? பதில் சொல்ல ஆரம்பித்தா 2 பேர்த்துக்குள்ளே என்ன கிராஷ் ஆகும்? ஈகோ கிராஷ் ஆகும், வார்த்தைகள் தடிக்கும். அப்போ அந்த குடும்பம் அப்படிங்கிற 2வது இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை வருமா? ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க? பிரிஞ்சிருவாங்க. இப்படி தானே சண்டை போட்டுக்கிறாங்க, பிரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் 2ல் செவ்வாய் இருந்தா. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? இவங்க குணம் இப்படித்தானு புரிஞ்சா லைஃப் பார்ட்னர் ஒன்று மாற்றணும், இல்லை ஏற்றுக்கணும், இல்லை கடந்து போக கற்றுக்கணும். இல்லை இவங்க நான் இந்த பேசுகிற விதம் தான் இங்கே பிரச்சனையாகுது. ரைட், ஓகே. அப்போ எனக்கு கோபம் வரும்போது முதல்ல கோபம் வர்றப்ப பேசுகிறத நான் கம்மி பண்ணணும். அதே மாதிரி நான் பேசுகிற வார்த்தைகள் என்னங்கிறத நான் கவனிக்கணும். அப்படிங்கிறது இந்த 2ல் செவ்வாய் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் அது அங்கே பரிகாரம் தான். இதுதான் 2ல் செவ்வாய். 4 அப்படிங்கிறது என்ன விஷயம்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொதுவாக ஒரு சுகம் அப்படிங்கிற வார்த்தைனால எல்லாமே உடல் சுகம் மட்டும்தான் பார்க்குறாங்க இல்லைங்க. மனம் சுகமும் இருக்குது. இந்த வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்ல விதமாக இருந்தால் அதை சுகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உடல் சுகமாக இருத்தல், மனம் சுகமாக இருத்தல் 2 இருக்குது. இந்த செவ்வாய் அப்படின்னாலே எளிதில் உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம்.
அப்போ 4 செவ்வாய் இருக்கும்போது என்ன அப்படின்னா, 4ங்கிறது மனமும் கூடங்க சார். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இவங்க உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. விமர்சனங்களை தாங்கிக்கிற அந்த மனப்பக்குவம் இவங்க கிட்ட இருக்காது. அப்போ யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ள வந்து டக்குன்னு அந்த கொதிநிலைக்கு வந்துடும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது சப்போஸ் அவங்க லைஃப் பார்ட்னர் வந்து சினிமாவுக்கு போகலாமா, இல்லைன்னா எங்கேயாவது வெளியில் போகலாமாங்கும் போது உள்ளேயே நமக்கு கொதிச்சுட்டு இருக்கும். அவங்க கூப்பிடும்போது எப்படி இருக்கும்? ஒன்று அவங்களுடைய இயல்பை பொறுத்து ஒன்று வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா உம்முன்னு போயிட்டு உம்முன்னு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஒரு அனுபவித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்காது. ஏன்டா நம்ம இவங்களோட வெளியில் போனால் பேசாமல் இல்லை கூட்டம் பாரு நான் தனியாகவே போயிருக்கலாம்னு நினைப்பாங்க இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து இருக்க, நீ எப்பவுமே அடமெண்ட்டாக இருக்க, நீ எப்பவுமே கன்னிங்காக இருக்க அப்படிங்கிறமான வார்த்தைகள் இங்கே வந்து வரும். அப்போ இவங்களுக்கு கோவம் வருதுங்களா, அவங்களும் டென்ஷன் ஆகுறாங்களா, இதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட லெவலுக்கு போயிட்டு குடும்பத்துக்குள்ளே இஷ்யூ ஆகுறது. அப்போ இதுவும் அதே தாங்க சார். நாம் இந்த மாதிரி இருக்கிறது தப்பு. நமக்கு ஒரு விமர்சனம் சொல்லிட்டாங்களா, ஒன்று அப்போவே அவங்கக்கிட்ட பேசி கிளியர் பண்ணிடணும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னு பேசி கிளியர் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அவங்கள இக்னோர் பண்ண கற்றுக்கணும். இல்லை 3வது லைஃப் பார்ட்னர் வந்து இந்த மாதிரி வெளியில் கூப்பிடாடும்போது, இல்லை எனக்கு இந்த மாதிரி வந்து மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு மைண்ட் ரிலீவ் ஆகலை. ஸோ அந்த விஷயத்த ஓப்பனாக அவங்கக்கிட்ட பேசணும். இது ஏதாவது ஒன்று 4 செவ்வாய் இருக்கிறவங்க பண்ணணும். ரைட். இப்போ அவங்களுடைய லைஃப் பார்ட்னரும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இதுதான் இயல்பு அப்படிங்கிறப்போ இவங்களை ஃபஸ்ட்டு வந்து இதமாக இவங்களை பேசி காம் பண்ணுறது, இவங்க வந்து அந்த மாதிரி கொதிநிலையில் இருக்கும்போது கொஞ்சம் அமைதியாக விட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாங்கன்னா பரிகாரம் சார். ஓகே மேம். இப்போது காதல் திருமணம் செய்யக்கூடியவங்க ஜாதகமே பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி திருமணம் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது ஒருத்தங்களுக்கு செவ்வாய் இருக்குது, ஒருத்தங்களுக்கு செவ்வாய் இல்லைன்னு. அப்போ அவங்க வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அது நிவர்த்தி ஆயிருமா? சார், முதல்ல விஷயம் காதல் திருமணம் அப்படிங்கிறதே பரிகாரம் தான். பொதுவாக ஒரு ஜோதிடர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுடைய ஜாதகத்தில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்க காதல் திருமணம் நீங்கள் விருப்ப திருமணமாக பண்ணுங்கிறதும் ஒரு ஜோதிடரை ரெஃபர் பண்ணுறது தான். ஆனால் இந்த காலத்தில் ஒன்று சொன்னோம், அது காதலான்னு பார்க்கணும். இப்போ நிறைய பெற்றவர்கள் காதல் திருமணத்தை ஆதரிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மனப்பக்குவத்துக்கு பெரியவங்க வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் என்ன பிரச்சனைனா அவங்களுக்குள்ளே இருக்கிறது காதலான்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ உறவுகளில் நிறைய வகைகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரக்கம் இருக்குது, கருணை இருக்குது, நேசம் இருக்குது, காதல் இருக்குது இல்லைங்களா? எங்கே குழப்பமாகுதுன்னா இரக்கத்தையும் காதலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, நேசத்தையும் காதலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுனால தான் ஃப்ரெண்ட், பெஸ்டி, க்ரஷ், லவ்வர், லைஃப் பார்ட்னர் 5 கேட்டகரி மண்டே பிச்சுக்குதுங்க. அப்போ நீங்கள் வந்து இப்போ செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இல்லாதவங்க அந்த லவ் மேரேஜ் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்குள் இருப்பது காதலாக இருந்தால், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒன்று மாற்றணும், இல்லை ஏற்றுக்கணும், இல்லைன்னா கடந்து போகணும். அந்த பக்குவம் ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்ட இருக்கும். அப்போது நம்மளோட லைஃப் பார்ட்னருக்கு வலிக்குது அப்படின்னா நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே வலிக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு மேலே நம்மளால வந்து ஃபோர்ஸாக அவங்களோட சண்டை போட முடியாது. அதுதான் அந்த அன்போட வெளிப்பாடு. இதுதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு திருமணங்களில் இருந்தது. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இல்லாமல் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி தான் சார் வாழ்ந்தாங்க. நம்மளுடைய பெற்றவங்களும் நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் இந்த அமைப்பில் தான் வாழ்ந்தாங்க. இது அந்த காதலிக்கிறவங்க கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் இந்த செவ்வாய் இருக்கிறவங்க இல்லாதவங்க இவங்க வந்து லவ் அப்படிங்கிற பேரில் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து ஒரு இன்ஃபாக்சுவேஷனாக இருந்தாலும் அல்லது நேசத்துக்கும் காதலுக்கும் வந்து வித்தியாசம் புரியாமல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே ஈகோ பிரச்சனைகள் வரும். ஏன்னா இப்போ 2ல் செவ்வாய் இருக்குங்க சார். இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு செவ்வாய் இல்லை, ஹஸ்பண்ட்க்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹஸ்பண்ட் வந்து இவங்க 2 லவ் மேரேஜ் தான் பண்ணாங்க. பட் இவர் எப்படி பேசுவார்? கோபம் வந்தால் ரொம்ப ஹார்ஷாக பேசுறது, ரொம்ப திட்டுறது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட லவ் கிடையாது, அவங்கக்கிட்ட இருந்தது இன்ஃபாக்சுவேஷன் அல்லது நேசத்தையோ கருணையோ குழப்பிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈர்ப்பு இருக்கிற வரைக்கும் ஓகே என்ன பண்ணினாலும் மை பேபிம்பாங்க. எத்தனை 4 8 மாதத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ண பார்த்த நீ பேபி இல்லை நீ பேயின்றுவாங்க. அப்புறம் சண்டை போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிரு தான். ஸோ காதல் திருமணம் பரிகாரமானு கேட்டிங்கன்னா 100% பரிகாரம். ஆனால் அது காதலாக இருக்குது. ஓகே மேம். இப்போது செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்க, இப்போ அதில் வந்து நீங்கள் 2 வகை சொன்னீங்க. ஒன்று வந்து பரிகார செவ்வாய், இன்னொன்று வந்து நார்மலாக இருக்கக்கூடிய செவ்வாய். இப்போ அந்த பரிகார செவ்வாய் அப்படிங்கிறதுனா என்ன? அதே மாதிரி இதுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு தனித்துவமாக ஏதாவது இருக்காங்க? சார், பரிகார செவ்வாய் அப்படிங்கிறது என்ன விஷயம்னா இந்த 12 ராசிகளில் இந்த செவ்வாய் பலப்படுகின்ற பலவீனப்படுகின்ற அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ராசிகளில் செவ்வாய் இருந்தால் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அதை பரிகார செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேஷத்திலோ
விருச்சிகத்திலும், கடகத்திலும், சிம்மத்திலும், மகரத்திலும் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அதே மாதிரி தனுசு வேலையும் மீனத்திலும் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லைன்னு இருக்கு. இருக்கிற 12 கட்டத்தில் 3/4 வந்துருச்சாங்க சார். இது இல்லாமல் இன்னும் இருக்கு. குருவோடு கூடின, குருவால் பார்க்கப்பட்ட செவ்வாய்க்கு தோஷம் இல்லை. இப்படிலாம் நிறைய ரூல் இருக்குங்க சார். இந்த ரூல் கிட்டத்தட்ட ஒரு 23 ரூல் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையை சொல்ல போனால் ஏதாவது 2 பேர்த்துக்கு செவ்வாய் தோஷம்னு வந்தாலே அதிசயம்தான், வராது. ஆனால் அது வெளியில் வருமானு பார்த்தீங்கன்னா வெளியில் வராது. ஒன்று. 2வது, இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரிங்க சார், அவங்களுக்கு பொறுமையும் நிதானமும் நிறைகுறையோடு ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவமும் குறைவாக இருக்குது. அப்போ நீங்கள் இதை பரிகார செவ்வாய் இங்கே இருந்தாலே அது இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நடைமுறையில் அது ஒத்து வர்றதில்லைங்க. அந்த தன்மைகளை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க தன்னுடைய இயல்பை மாற்றிக்கிறது முதல் வகையான பரிகாரம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ லக்னத்துக்கு 7ல் ஒருத்தங்களுக்கு செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக 7ல் இருக்கிற செவ்வாய் ரொம்ப திருமணம் தாமதம், தடை, ஃபஸ்ட் மேரேஜ் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம், பிரிதல், இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக என்ன அது பார்த்திங்கன்னா, யாருக்கு லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இருக்கோ அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் மேலே அதீதமான அன்பு இருக்குங்க சார். தென் லிமிட் தாண்டி போயிடும். இதை பொசசிவ்னஸ்ன்னு சொல்லலாம், அதீதமான காதல்னு சொல்லலாம். இது எப்படி இருக்குன்னா, பிரேமுடன் படம் பார்த்தீங்களா சார், அதில் விஜய்க்கு அவங்க அந்த பொண்ணு மேலே ஒரு காதல் இருக்குது பார்த்தீங்களா, காட்டுத்தனமான காதல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அன்பு தான் இவங்களுக்கு தன்னோட மனைவி மேலே இருக்கும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ப்ரைவசிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹஸ்பண்ட்க்கு இருக்குது, ஒய்ஃப்க்கு இல்லை. இந்த பொண்ணு எங்கேயாவது அம்மா வீட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பஸ் ஏறினதும் கால், போய் இறங்கினதும் கால். இப்போ ஒரு 9 மணிக்கு வீட்டுக்கு போயிருப்போம், என்ன கால் டைமிங்கில் 9 மணிக்கு இந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்றது. 9-10 ஆகிடுச்சு, அந்த பொண்ணு கால் பண்ணல அப்படின்னா இங்கே இவருக்கு பதறிடும், என்ன ஏது. ஏன்னா அந்த அதீதமான அன்பு, செவ்வாய் அப்படிங்கிறது பொறுமை இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணால் டக்குன்னு ஃபோன் பண்ணி என்னாச்சு, அது ஏன்னு கூப்பிடல, டைன் கத்துவார். அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு ப்ரைவசியே இல்லை, இந்த மனுஷன் கூட எப்படி தான் வாழ்கிறது, இது அவங்களுக்கு. அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, என்ன எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நீ செய்யணுமா, அப்போ ஒருவேளை சந்தேகப்படுறாங்க அப்படின்னு வர்றது தான் சார் எக்ஸ்ட்ரீம் லெவல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. பட் அது காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி ஒரு கிஃப்டட் ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கும். இதுதான் அந்த 7ல் இருக்குது. இந்த புரிதல் வளர்த்துக்கிட்டா இது பரிகாரம் ஆகிடும். சரி, இல்லைங்க எனக்கு எல்லாமே நீங்கள் சொல்கிறது ஓகே தான், பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மைல்டாக ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஒன்று இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு ஏதாவது உண்மையிலே பரிகாரம் இருக்குது அப்படின்னா இருக்குங்க சார். அது என்ன அப்படின்னா, பல வருடமாக நான் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒன்று, உங்களுக்கு பாம்பன் சித்தர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, குமர குருதாச சுவாமிகள். இவங்க கொடுத்த ஒரு பதிகம் தான் பொன்மை கன்னி. இந்த பொன்மை கன்னி பாட்டை தினமும் மாலை நேரத்தில், வாய்ப்பு இருந்தால் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை அப்படிங்கிறது இயல்பாகவே சாந்தி முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, மனம் இயல்பாக அமைதியடைகின்ற ஒரு நேரம். வாய்ப்பு இருந்தால் அந்த நேரம், இல்லை அப்படின்னா நமக்கு சாயந்தரம் ஒரு 6 மணியிலிருந்து நைட் வரைக்கும் டைம் இருக்குது. ஏதாவது ஒரு நேரத்தில் ஓப்பன் பிளேஸில் அமைதியாக இருக்கிற ஒரு இடமா பார்த்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு ரிலாக்ஸாக நீங்கள் கண்ணதாசன் வைரமுத்து கவிதை படிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ரசித்து இதை ஒரு தடவை படிச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை டீ குடிக்கிற மாதிரி சிப் சிப்பாக குடிச்சோம். சரி, இதில் ஒரு லைன் வரும் அப்படின்னா, வல்லவனை நான் கூடி வாழ்வேனோ பொன்மையிலே அப்படின்னா, அது எங்கேன்னு தெரியாது சார். அந்த லைஃப் ஓட்டுனா எப்படி இருப்பாங்க என்ன ஒன்றுமே தெரியாது. பட் அந்த ஆள் மனசில் அந்த ஒரு காதல், எங்கேயோ இருக்கிற ஒரு காதல், ப்ளீஸ் வா, எனக்கு அந்த ஏஜ் வந்துருச்சு, நான் ரெடி, நீ வா அப்படின்ட்டு அழகாக நம்மளே கூப்பிடுற மாதிரி இருக்கிற அந்த வரிகள் தான் பொன்மை கண்ணியில் இருக்கும். இது என்ன அப்படின்னா, நீங்கள் இதை தொடர்ந்து படிக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷமோ இல்லை வேறு எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் சரிங்க சார், இதை நீங்கள் சொல்ல சொல்ல என்னென்னா, இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு எனக்கு பரிகார செவ்வாய், நான் செவ்வாய்க்கு பரிகாரம் பண்ணிட்டேன், நம்ம விளக்கிட்டா இருக்க முடியும், நம்ம ஜாதகம் எங்கெங்கே போதோ யாருக்கு தெரியும். ஆனால் என்னுடைய வாழ்க்கை துணையை நான் ஈர்க்கிறேன். இதுதான் இந்த முறையான நேரம் சார். இது ஒரு நாளைக்கு இந்த டைமில் ஒரு டைம் கம்பல்சரி. அதுக்கு மேலே நமக்கு எப்போ டைம் இருக்கோ எத்தனை தடவை வேணாலும் இந்த பதிகத்தை படிக்கலாம். ரொம்ப செலவே இல்லாமல்
ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட் இது. சரிங்க. ஸோ இப்போ நம்ம செவ்வாய் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ரொம்ப நன்றி. நன்றி.